உடல் பருமனால் ஏற்படும் ஆபத்துகள் அவற்றை ஆரம்ப நிலையிலேயே தடுப்பது குறித்து நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஜெயராமன் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். உடல் பருமன் நம்ம ஒபிசிட்டி அப்படிங்கிறோம். உடல் பருமன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவோம், பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அது வெயிட், எடை எத்தனை கிலோ இருக்கிறாங்க, ஹைட் உயரம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க, அது ஒரு கால்குலேஷன் தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 இருக்கணும். 18 கீழே இருந்தோன்னா அது அண்டர் வெயிட். 23க்கு மேலே இருந்தால் அது ஓவர் வெயிட் அப்படிமோ. அதாவது பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23லேருந்து 30க்குள்ளே இருந்தால் அது ஓவர் வெயிட் அப்படிங்கிறது. 30க்கு மேலே இருந்ததுன்னா அது ஒபிசிட்டி, உடல் பருமன் சொல்லுவோம். அதே 40க்கு மேலே இருந்ததுன்னா அது மார்பிட் ஒபிசிட்டி போகும். 45க்கு 50க்கு மேலே இருந்ததுன்னா அது சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது. இந்த மார்பிட் ஒபிசிட்டி, சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டிங்கிறது நமக்கு டயட், எக்ஸசைஸ் மற்றும் மருந்துகள் மூலமாக குறைக்கிறது ரொம்ப கடினம். ஆகவே இந்த மார்பிட் ஒபிசிட்டி, சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை என்று ஒன்று உள்ளது. அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பேஷண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு வெயிட் ஆனது 3 to 6 months ஒரு 30-40 கிலோ குறைஞ்சி அதனால நிறைய பெனிஃபிட் அவங்களுக்கு. ஏன்னா இந்த உடல் பருமன் காரணமாக நிறைய வியாதிகள், சர்க்கரை வியாதிகள், அது மெட்டபாலிக் டிசீஸ்னு சொல்லுவோம். சர்க்கரை அளவு கட்டுப்படாத நிலை, உயர் ரத்த அழுத்தம், கொழுப்பு வியாதிகள், அதனால் மாரடைப்பு, அதனால் ஸ்ட்ரோக், பக்கவாதம் ஏற்படுறது, அதனால் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கத்தில் சுவாச அடைப்புன்னு சொல்லுவோம், கொரட்டை வியாதி, அது உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். இந்த மாதிரி எண்ணற்ற வியாதிகள், கேன்சர், புற்றுநோய் கூட இந்த உடல் பருமன் காரணமாக வருகின்றது. ஆகவே எண்ணற்ற காரணம் அந்த உடல் பருமனால் நமக்கு அதிக காம்ப்ளிகேஷன்ஸ், உயிரிழப்பு கூட ஏற்படுறதுனால இந்த அதிக உடல் பருமன், அதாவது மார்பிட் ஒபிசிட்டி, பிஎம்ஐ அவங்களுக்கு 30க்கு மேலே உள்ளவங்களுக்கு, 40க்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பேரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட். பேரியாட்ரிக்னா உடல் எடை குறைப்பு. அதில் சில வகையான லேப்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸில் அந்த கேஸ்ட்ரிக் பைபாஸ், ரூயனோவை கேஸ்ட்ரிக் பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ் மற்றும் அவங்களுக்கு அந்த வயிற்று பகுதியை ஸ்லீவ் ரிசெக்ஷன் பண்ணி அந்த வயிற்றினுடைய அளவு குறைக்கிறது. இதன் மூலமாக அவங்களுக்கு கலரி இன்டேக், கலரிஸ்னால் உடம்புல எரிசக்தி கம்மியாயிடும். அதனால் அவங்களுக்கு பாடியில் உள்ள ஃபேட்டானது அவங்களுக்கு நமக்கு நார்மலாக ஆக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். அதனால் மார்பிட் ஒபிசிட்டி, சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக பிஎம்ஐ 30 கிலோ இருக்காங்க, ஓவர் வெயிட் இருக்காங்க, ஒபிசிட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டயட், எக்ஸசைஸ், இந்த உணவு உடற்பயிற்சி மூலமாக நல்ல முறையில் நாம் அந்த எடையை குறைக்க முடியும். சரிவிகித சமமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவுகள், இனிப்பு பதார்த்தங்கள், அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வெயிட் குறையும். தினந்தோறும் ஒரு 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை நமக்கு நடைப்பயிற்சி இல்லை விளையாட்டு பயிற்சி ஏதாவது பண்ணும் பட்சத்தில் எடை குறையும். இது ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு, மைல்டு ஒபிசிட்டி, லேசான உடல் பருமன் உள்ளவங்களுக்கு நல்லா பொருந்தும். ரொம்ப சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை மிக முக்கியம். உடல் பருமனுக்கு காரணம் பல வகையான காரணங்கள் இருக்குது. ஹைப்போதைராய்டிசம் ஹார்மோன் குறைபாடு இருக்குது, சில கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஹார்மோன் நமக்கு குறைபாடுகள் இருந்தால் அதை நம்ம சரி செய்ய வேண்டும். ஸோ இதன் மூலமாக இந்த உடல் பருமன் என்கிற வியாதியை அதனால் ஏற்படக்கூடிய மற்ற தீய விளைவுகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதாவது உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்களுக்கு நாங்கள் மார்பிட் ஒபிசிட்டி, அதிக உடல் பருமன் அப்படிமோ. சில பேருக்கு சூப்பர் மார்பிட் ஒபிசிட்டி, பிஎம்ஐ 45க்கு மேலே இருக்கும், பாடி மாஸ் இண்டெக்ஸ். அவங்களுக்கு நமக்கு எக்ஸசைஸ், அதாவது டயட், எக்ஸசைஸ், உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலமாக ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஹார்மோன் குறைபாடு இருந்தால் அதை நம்ம சரி செஞ்சாலே ஒரு 10 கிலோ 15 கிலோ குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு 50-60 கிலோ அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வியாதி, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக, பிபி அதிகமாக இருக்குது, ஸ்லீப் ஆப்னியாங்கிற சுவாச அடைப்பு நோய் அதிகமாக இருக்குது, தூக்கத்தில் கொரட்டை வியாதி அதிகமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சில மாத்திரை விடுவுகளை, வெயிட் குறைக்க சில மருந்துகள்லாம் இருக்குது, ஹார்மோன் குறைபாடு சரி செய்யணும், டயட், எக்ஸசைஸ் இருக்கணும். இதனால் ஒரு 20-30 கிலோ குறைய வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கன்சிஸ்டண்டாக ரெகுலராக டெய்லி பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக எடை குறையும். ரொம்ப அதிக உடல் பருமன் உள்ளவங்களுக்கு இந்த நோய், இடை நோய்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம இந்த ஆப்ரேஷன் டெக்னிக்ஸ், அதாவது பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை இருக்குது, சில காஸ்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப தொப்பை பெருசாக இருக்கும், ஃபேட் நிறையா இருக்கும், இடுப்பு பகுதியில் நிறைய ஃபேட் இருக்கும், அவங்களுக்கு லைப்போசக்ஷன் அப்படிங்கிற ஒரு அழகு சிகிச்சை, அவங்களுக்கு உடம்பு பாடி ஃபிட்டாக காமிக்கிறதுக்கு சில லைப்போசக்ஷன் முறையில் சில காஸ்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு நவீன மருத்துவத்தில் நல்ல முறையில் பேஷண்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு தீய விளைவுகள் இல்லாமல் நல்ல முறையில் அவங்க வாழ்வை மேற்கொண்டு செல்ல முடியும். உடற்பயிற்சி பல்வேறு வகையான உடற்பயிற்சிகள் உள்ளது. இப்போ சாதாரண நடைப்பயிற்சி முதல் இப்போ ஜிம்மில் போய் நம்ம நிறைய வெயிட் லிஃப்டிங், நிறைய ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் அப்படி நிறைய வகையான நமக்கு இருக்குது.
அது வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரெயினர் வச்சு பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஃபிட்டாக இருக்கமான்னு பார்க்குறதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு ஃபிட்னஸ் வாங்கிக்கணும். ரொம்ப குண்டாக இருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்டியக் கெப்பாசிட்டிஸ் நுரையீரலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் நமக்கு ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு ஜிம் போகிறது நல்லது. அண்டர் த சூப்பர்விஷன் அங்கே வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது அங்கே நமக்கு ஜிம்மில் வந்து ஜிம் மாஸ்டர் இருப்பாங்க, ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்க கைடன்ஸில் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ், சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். நமக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா, அண்டர்லைங் ஏதாவது ஹார்மோன் குறைபாடு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் எது இருந்ததுன்னா நம்ம அந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ரொம்ப தீவிர உடற்பயிற்சி அது வந்து குறைக்கணும். மிதமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நமக்கு இந்த நீச்சல் பயிற்சி, சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஜிம் அங்கே போய் பண்ணும்போது வந்து நமக்கு ட்ரெயினர் வச்சு ப்ராப்பராக பண்ணணும். ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டாக்டர் ஆலோசனை பேரில் இந்த மாதிரி இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது மிக மிக அவசியமான ஒன்று.